இப்போ ஒண்ணும் கிடையாது. அதில நம்ம ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அது நம்ம ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறபோது நம்ம பூரட்டாதி. நம்ம அதான் முதவே சொன்னோம். பூரட்டாதினா குபேரன், உத்திரட்டாதினா காமதேனு அல்லது மலப்பள்ளி அப்படின்னு சொன்னோம். ரேவதினா சனீஸ்வரன் அல்லது தட்சிணாமூர்த்தி. சனீஸ்வரன் வச்சு வீட்ல கும்பிட முடியாது. அப்போ ரேவதியை வழிபாடு செய்யணும்னா, தட்சிணாமூர்த்தியோ அல்லது ஐயப்பனையோ வச்சு தான் வணங்கணும். சனீஸ்வரன் போய் காக்கா படத்த வச்சுக்கிட்டு எல்லாம் கும்பிட முடியாது. ஊர்ல எத வச்சு கும்பிட முடியுமா? எல்லாமே ஏதோ 7:30 சனி நடக்குது, கண்ட சனி நடக்குதுன்னா பயப்படுறோம் இல்லையா? அப்ப இது பழைய நூல் எழுது. அத தேடி பிடிக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம். அது புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும் வைங்க? அப்ப இந்த மாரி ஒரு கிரகங்கள் இருந்தா, உத்திரட்டாதி என்பது திருப்பதி, காமதேனுன்னு சொல்றோம். இப்போ அந்த ஏன் நாம இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு சாமி சொல்றேன் அப்படி சொன்னா, இப்ப திருப்பதி போலான்னு சொல்றேன். புரியுதுங்களா? திருப்பதி போலான்னு சொல்றோம். திருப்பதி போலான்னா, அந்த திருப்பதி சீனிவாசனுக்கு களம் கொடுத்தவன் குபேரன். புரட்டாதி இல்ல. புரியுதுங்களா? ரேவதி நட்சத்திரக்காரனுக்கு 27வது நட்சத்திரம். குமாரசாமி 27வது நட்சத்திரம் தான் அபிஷேக நட்சத்திரம்னு பேர். அப்ப 27வது நட்சத்திரம் சுப நட்சத்திரமாக மாறும். அப்ப அவிங்க நம்ம ரேவதி நட்சத்திரக்காரரும் நம்ம திருப்பதி போகலாம். அப்ப போகும்போது நல்ல பலனை அவைங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த கோச்சார கிரகங்களுக்காக மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நான் இந்த சொல்றது இந்த மீன ராசிக்காரர்கள் கடைபிடித்தால் அவர்கள் வரக்கூடிய துன்பத்தை குறைக்கக்கூடிய தன்மை கட்டாயம் ஏற்படும். இது நான் சொல்லல. குமாரசாமியும் வருசாதி நூல்கள் சொல்லுகின்றன.